டிவி பார்க்கறது, ஃபோனு, சண்டை போடுறது இப்படியே மாத்தி மாத்தி கத்திட்டே இருந்தாங்க. அம்மா பயந்துட்டே இருந்தாங்க. உங்க அப்பா வேற உள்ள தூங்கிட்டே இருக்கிறாங்க. பசங்க டிவியும் போட்டுக்குதுங்க, ஃபோனும் வச்சுக்குதுங்க, சத்தமும் போடுதுன்னு. பசங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீயே இப்படி சொல்லிட்டு இப்ப நீயே இப்படி பண்ணா எப்படிம்மா? கேட்டதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, உங்க அப்பா கிட்ட தான் பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் பொழுது, இரு மழை எவ்வளோ வருதுன்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. மழை நின்று போச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு எதிர்க்க செடிங்களுக்கு கீழே ஏதோ அசைகிற மாதிரி இருக்கவே அம்மா உடனே என்னை கூப்பிட்டு, ஜெயா இங்க பாரு சொன்னதும் 2 குட்டி பூனை, ஒரு பெரிய பூனை, இவங்க 3 பேரும் அங்க என்னவோ தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்ப பெரிய பூனை மட்டும் எங்க தெருவுக்கு வந்துடுச்சு. 2 குட்டி பூனை அந்த செடிங்களாண்டே நின்றுடுச்சு. அம்மா சொன்னாங்க, உன்னுடைய குட்டிங்களை விட்டுட்டு நீ மட்டும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்க சொன்னதும் அது குட்டி அங்கேயே நின்றுடுச்சு. பெரிய பூனை ஏதோ சவுண்டு கொடுத்ததுமா 2 குட்டியும் ஓடி அம்மா பூனை கிட்ட விளையாடவே எங்க அம்மாவுக்கு அப்படியே ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னையும் பார்த்து சிரிச்சுட்டு, நீ வேற அங்க உட்காந்துட்டு இருக்கிற, தூக்கிட்டு வர்றதுக்குள்ள ஓடிடுமே இதுங்கெல்லாம். ஓய் நீ தாயா? உன் குழந்தைங்க இல்லாம உன்னால இருக்க முடியாதா? சரி போ, மழை தூர போடுது, போங்க போங்க போய் படுத்துக்குங்க உங்க வீட்டுல போயிட்டு சொன்னதும் அதுங்க 3மே போயிடுச்சு. அப்பா அதை பார்த்துட்டே இருந்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க, பாருமா, வாயில்லாத ஜீவன் தன் குழந்தைங்கள அது கூட தான் வச்சுக்கணும்னு சொல்லி கூட கூட்டிட்டு போயிடுது. ஆனா சில மனுஷ ஜென்மங்க தன்னுடைய குழந்தைங்கள விட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான். எங்க ஊர்ல ஒருத்தர் அப்படிதான் தன்னோட குழந்தைங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷத்துல அந்த குழந்தைங்கள ஒரு நாளுமா நினைச்சிருக்க மாட்டா. பசங்களும் இவ்வளோ பெரியவங்களா ஆயிட்டாங்க. நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குதோ அவ்வளோ சின்னதுல விட்டுட்டு வந்தோமேன்னு யோசிச்சிருக்க மாட்டாளாமா அப்படின்ட்டு அம்மா கேட்கும் பொழுது எனக்கும் அந்த ஞாபகம் வந்தது. ஆமால, அந்த பசங்க இவ்வளோ பெருசா ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்பா எழுந்து வந்தாரு. அப்படியே ஒரு மிலிட்ரி மேன்ன்றதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே உடம்பு சரியில்லாத அதுக்கும் அப்படியே ஒரு மாதிரியா உட்கார்ந்தாரு. உட்கார்ந்ததும் பசங்க போன் எல்லாம் எடுத்துட்டு அப்பா கிட்ட காமிச்சுட்டு, தாத்தா இது பாரு, இந்த பொம்மை பாரு அப்படின்ட்டு எல்லாம் காட்டும் பொழுது அப்பா வைங்கடா வைங்கடா அப்படின்ட்டு, உட்காருங்கடா, சத்தம் போடாதீங்கடா, தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. மா இருக்கட்டும் விடுமா, ஏன் இந்த மாதிரி பசங்களை திட்டுற? நாளைக்கு இந்த